அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நேற்று நான் ஊருக்கு போயிட்டு வரும்போது ஒருத்தர் வந்து வேலைக்கு கூப்பிட்டாரு. 1000 ரூபா சம்பளம் தரேன், எனக்கு இந்த வேலையை முடிச்சிட்டாங்க அப்படின்னாரு. எவ்வளவு? 1000 ரூபா எழுத்து வேலைக்கு. சரியா? அதான் நான் சொன்னேன், என் ஊரில் 850 ரூபாய்க்கு மேலே நான் சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன் வீடு பெயிண்டிங் போய். அதுக்கு வேலை 1 மணி நேரம் நான் வேலை பார்த்தா எக்ஸ்ட்ரா அந்த 1000 ரூபா தாண்டியே நான் வேலை பார்த்துருவேன். நான் இங்கேருந்து அங்கே போய் 3 மணி நேரம் 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் ட்ராவல் பண்ணி நான் இந்த 1000 ரூபாயை வாங்குறதுக்கு உள்ளூர்லேயே வேலை பார்த்துட்டு போயிடுவேன் அப்படின்னு. என்ன தம்பி இப்படி சொல்லுதீங்க? வந்து எனக்கு இந்த ஒரு சின்ன வேலையை முடிச்சு தரலாம்லா, கூட 200ரூவானாலும் வாங்கிக்கலாம்லா அப்படின்னு. அதெல்லாம் அது பேச்சுக்கே ஆகாது. அது கூட 200ரூவாங்கிறது வெயிலில் நின்று நான் வேலை பார்த்துட்டு 1000 இங்கேருந்து நான் பஸ் அடிச்சு போட்டு எனக்கு இந்த வேலையில் எதுவுமே கிடைக்கல அப்படிம்பீங்க. இது எனக்கு தேவையா? இல்லைண்ணே, நீங்கள் வேறு ஆளாக பார்த்துக்கோங்க அப்படின்ட்டேன். ஏன்னா நான் இதில் எதுக்கு இதை வீடியோவாக போடுறேன்னா, நிறைய இடங்களில் நான் அனுபவப்பட்டேன். இப்போ நான் ஊர் விட்டு ஊருக்கு வேலைக்கு போனேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இந்த ஒன்றுமே கிடைக்கலையே இந்த வேலையில் அப்படிங்காங்க. ஒன்றுமே கிடைக்கலன்னா அந்த வேலையை எதுக்கு எடுக்கீங்க? எனக்காக இருந்தாலும் அதுதான், யாருக்காக இருந்தாலும் அதுதான். ஒரு எழுத்து வேலை எடுத்திங்கன்னா அந்த வேலையில் கிடைக்காம இருக்காது, கிடைக்க தான் செய்யும். அதை வந்து நேக்காக பார்த்து நம்ம முடித்து கொடுக்கணும். உள்ளூரில் உள்ள ஆளை வச்சு வேலையை முடிக்க பாருங்கள். வெளியூர்லேருந்து ஆளை கூப்பிட்டா அவங்க வந்து கூட கொஞ்சம் சம்பளம் கேட்பாங்க. நீங்கள் வெயிலெலாம் நிப்பாட்டுவீங்க. அதெல்லாம் நான்லாம் வெயிலில் இப்போ நிற்கிறதாவே இல்லை. வெயிலில் நின்னால் இப்போ நான் நிறைய சம்பளம் கேட்பேன். நான் வெயிலில் நின்று நம்ம வேலை பார்க்குற அளவுக்கு இப்போ உடம்பே போயிட்டு எனக்கு. அது எதுக்கு வெயிலில் போட்டு நின்றுக்கிட்டு? அதுக்கு தான் இப்போ நான் வீடு பெயிண்டிங்கில் இறங்கியாச்சு. கேட்ட சம்பளமும் கொடுக்க மாட்டேங்காங்க. 1000 ரூபாலாம் காணுமா? அங்கேருந்து அங்கே 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போயிட்டு தங்கணும்னு வேறு சொல்லுவீங்க. இதெல்லாம் எனக்கு தேவையா சொல்லுங்கள்? அதனால தான் வரலன்னு சொல்லிட்டா முடிஞ்சுதா? நான் சொன்னது சரியா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.